ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு 4 BHK லக்ஸுரி இண்டிவிஜுவல் வில்லா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சேலுக்கு வந்திருக்கு. அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டிங் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குது. ஃபுல் கபோர்ட் ஒர்க்கோட மாடுலர் கிச்சன் இதெல்லாம் பண்ணி செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக இதை கொடுக்குறாங்க. சேலமில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வில்லாவுக்கு ஒரு கிராண்டான எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹவுஸை வெளியிலேருந்து பார்க்கும்போதே ஒரு லக்ஸுரியான லுக் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக கார் பார்க்கிங் போர்ட்டிகோ ஏரியாவை பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.5 17 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். 2 வீலர் ஒரு 4 கூட நிறுத்திக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. போர்ட்டிகோலையும் வால்ஸ்லலாம் நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் ஒரு அடி கேப் விட்டு காம்பவுண்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இடம் விட்டுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட பெரிய ஹாலை பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலோட சைஸே பார்த்தீங்கன்னா 22க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. வித்து ஃபால் சீலிங் ஒர்க்கோட கொடுத்துட்றாங்க. அப்புறம் 3 ஃபேன்ஸ் இந்த ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வால் யூனிட் ப்ளஸ் பூஜா கேபினட்டும் வந்துடுது. ஏசியும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஹவுஸில் எல்லா ரூம்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வித் ஏசியோட எல்லா ரூம்ஸுமே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான மேஜர் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாலே இந்த வீட்டுக்கு போதுமானது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியாவை பார்த்துட்ருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோட கொடுத்துட்டாங்க. கிச்சனோட லென்த்து பிரெத்து பார்த்தீங்கன்னா 11க்கு 8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா குவாலிட்டியான ஒரு வுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 8ங்கிற சேம் சைஸில் நல்லா ஸ்பேசியஸான டைனிங் ஏரியாவாக இருக்குது. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 11ங்கிற அளவில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட வித் ஏசி ஃபேன் கபோர்ட் ஒர்க்ஸோடு வந்துடுது. 17க்கு 11ங்கிற சைஸ்னால நல்லா கிங் சைஸ் பெட்டு கூட ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். வித் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த ரூம் இருக்குது. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான டைல்ஸு, வாட்டர் கீசரோடு கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே பார்த்து ஹை குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11க்கு 10ங்கிற அளவில் இருக்கிற செகண்டரி பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே வித் ஃபால் சீலிங் ஃபேன் ஏசியோடு வந்துடுது. வித் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த ரூம் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டைல்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியான டைல்ஸு. அடுத்ததாக நம்ம இந்த வீட்டுக்கு வெளிப்பக்கமாக இருக்க ஸ்டேர் கேஸில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கறனால மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியாவை ஓப்பன் ட்ரெஸ்ஸாக விட்டுட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படுற மாதிரி மேலே தனியாக ஒரு போர்ஷன் ஹால் கிச்சன் எல்லாம் வச்சு கூட கட்டிக்கலாம். இப்போ நம்ம கீழே பார்த்த மாதிரியே சேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது 17க்கு 11ங்கிற சைஸில். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே சேம் ஹால் கிச்சன் தவிர 2 பெட்ரூம்ஸும் அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டி ஏரியா. அண்டு ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்டரி பெட்ரூம் இது. சேம் 10க்கு 11ங்கிற அளவில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஹவுஸை நேரில் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. தேங்க்யூ.